வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குல்மார்க்கில் கண்டோலா ரைடு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ ஓ மை காட், ஸ்னோஃபால் லைட்டாக ஸ்னோஃபால் ஆகிட்டு. Side, 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 oh, side, oh, side, 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 side. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்து நம்மளை ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண்டோலா ரைடு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரெக்டாக குல்மார்க்கில் இருக்கோம். ஸோ குல்மார்க் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அட்ராசிட்டி பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்திருக்கும். அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குல்மார்க்கில் கண்டோலா ரைடு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ 2 ஃபேஸு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து செகண்ட் ஃபேஸுக்கு போவாங்க. அங்கே -10 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னோஃபால் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு லக்கு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பயங்கர க்ரௌடு இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கண்டோலா ரைடு போகிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. பயங்கரமான க்ரௌடு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டோலா ரைடை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குது, அவ்வளோ ஹைட் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த வியூ எப்படி இருக்குது, ஸோ அங்கே எவ்வளோ குளிர் இருக்குது அப்படின்றத ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வழியாக வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் முடிச்சுட்டு வேறு லெவலில் மேலே போய் கொண்டு இருக்கிறோம். 2-3 இடத்துல வலிக்கு சும்மா தொம்முன்னு விழுந்தேன். அந்த படிக்கட்டில் விழுந்த அடி இந்த கை மூஞ்சிச்சுன்னு நினச்சேன், ஒச்சிக்கிச்சின்னு நினச்சேன். நல்ல வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுச்சு. இப்போ நம்ம மேலே டேய் அடப்பாவீங்களா, அங்கே ஒரு க்யூ இங்கே ஒரு க்யூவா, அடே டிக்கெட்டை செக் பண்ணுறதுக்கு ஒரு க்யூ, அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இங்கே போக ஒரு க்யூ. கண்ணிலே படலை கணேஷ், இது உள்ளே இருக்கா ரைஸ் சம்பவம் பண்ணுறோம். ஐயோ கணேஷ், எத்தனை வாட்டி கீழே விழுந்தா? 2 டைம். எப்படி இருந்துச்சு? எனக்கு விழுந்த அடிலாம் பிரச்சனை இல்லை கணேஷ். எனக்கு அப்படியே அந்த கையை பட்டு கல்லில் அடித்த மாதிரி இருந்துச்சு கணேஷ். பனிதானே எல்லாரும் விளையாடுறானுங்கன்னு நினச்சா, ஓ அது இல்லை, அங்கே விழுந்தது தான் சொல்கிறேன். வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி ஆயிடுச்சு. அதை பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க. கண்ணாடி க்ளீனாகவே இல்லை போலையே. கண்ணாடி வெளியில் கோப்புரம் வந்துட்டு முடியுமா? அது ஒரு வாட்டர் கடை, அது போதுன்னு எனக்கு போதுண்டா. சக்ஸஸ். சரி ரைஸ் ஏறியாச்சு, போகலாம், வேறு லெவல் பண்ணலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இங்கே வந்த உடனே அப்படியே ரெடி 1 2 3 எப்படி இருக்க? வேறு லெவலா? அப்பா எவ்வளோ நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேக்கேஜாக பேசிக்கங்க. நீங்கள் ஸ்ரீநகரில் இருந்தோ எங்கேருந்து வந்தாலும் சரி ஒரே பேக்கேஜ். அங்கேருந்து என்னை மேலே கூப்பிட்டு போய் விட்டுருணும், ஓகேங்களா? அது வரைக்கும் பேக்கேஜ் பேசிக்கங்க. ஒரு வேளை கண்டோரா ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா டிக்கெட் என்கிட்ட இருக்குது, இல்லைனா டிக்கெட் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கடைசி நேரத்தில் அது ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குல்மார்க் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வரைக்கும் நம்மளை வந்து நார்மல் காரில் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் காரில் கூப்பிட்டு வருவாங்க. அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு மேலே வாங்க. மேலே வந்தோடனே அந்த ஸ்லெட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வரலாம், இல்லை நீங்கள் நடந்தும் வரலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடப்பேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து வரலாம். இல்லைனா நடக்க முடியாது அப்படின்னா அந்த ஸ்லெட்ஜ் இருக்குது. இது இல்லாமல் அந்த ஹார்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சரிக்கிட்டு வந்து பார்த்திங்களா, அதே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் பேசிக்கிங்க. 3000 3500 சொல்லுவாங்க. அதுவுமே கொஞ்சம் உட்காந்து ரேட் பேசுனீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஓட்டிகிட்டு வரப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுறீங்க, அதனால் ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஹெல்ப்புக்கெலாம் எந்த ஆளும் வேணாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கெலாம் எதுவும் வேணாம். நீங்கள் ஹெல்ப் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா அதிலே உட்காந்துட்டு வாங்க. அவங்க பொறுமையாக தான் எழுதிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஸ்கேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஹெவியாக சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது போகாதீங்க, அந்த இதுக்கே போகாதீங்க. எனக்கு அது ரொம்ப பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போகாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே ஹெல்ப்பர் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் காலெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்மளை தள்ளி விடுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. அவங்க நம்மளை சும்மா அவங்கள ஓகே ஸ்லெட்ஜ் நான் பண்ணியாச்சு. கைஸ் அந்த ஸ்லெட்ஜு வந்து பார்த்திங்கன்னா வழுக்கும். இப்போ நடக்கும்போது வழுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வழுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா விழணும். அது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருங்க. அதுவுமே ரேட் அதிகம் தான். நம்மளை இதை பாருங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சேஃப்டியாக கொண்டு வருவாங்க. நம்ம அடுத்தடுத்த ரவுண்டு போகும்போது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக விட்டுருவாங்க. நம்ம தம்முன்னு கீழே விழுவோமா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேணான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதனால் ஒரு 1000 ரூபா போதும், 1000 ரூபாயில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட 5000 ரூபா சொன்னாங்க 2 பேருக்கு. 2000 ரூபா கொடுத்து நாங்கள் அது 2 ரவுண்டு தான் 100 மீட்ரு. அது வரைக்கும் பார்த்திங்களா அங்கேருந்து இங்கே அங்கேருந்து இங்கேருந்து அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்தோம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வாங்க. நிறைய ஸ்கேம் பண்ணுவாங்க, பேசுங்க. நிறைய இடத்துல பேசினா மட்டும்தான் வேலைக்கு ஆகும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேலே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போன உடனே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே தான் சுற்றி பனி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பின்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனி மலை சாரெல்லாம் விழுந்து கிடக்கு. மேலே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அடி குளிர்னா குளிர், அப்படியே ஒரு குளிர். அப்படியே ஒரு சாய், என்ன சாய் என்ன தெரில, குடிக்கலாம் டீ. இது அதை குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம். பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகுது. 2 வாட்டி ஆல்ரெடி 2-3 வாட்டி விழுந்தேன். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா விழ ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நடங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிங்க. ஏன்டால போல கத்துறீங்க, வாய முடுங்கடாரு, நோயின்னு கத்திருக்கிறாங்க போகிறா சாவடிதான். நாங்கள் உள்ளே வந்தோடனே வாங்க 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 வாங்க. லெமன் டீ மாதிரி இருக்கு, ஆனால் அந்த ஃப்ளேவர் கிடையாது. நார்மல் டீ. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பேர் என்னது ஏலக்காய் அதோட ஸ்மெல் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா சென்னை தமிழ்நாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நட்ஸு அந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. நல்லாயிருக்கு. இந்த குளிருக்கு எதை குடித்தாலும் நல்லாயிருக்கும். சுட தண்ணி கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா
நம்ம நேரம் வந்து பார்த்திங்கன்னா லக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்கி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் ஆகிருக்கு, இவ்வளோ ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வரும்போதே இங்கே வந்து பார்க்கும்போது அதோட அந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பாருங்களேன், அந்த மலை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பனி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விழுந்து கிடக்கு. அப்படியே வெயில் அடிக்குது, நல்லா இதமாக இருக்குது. ஒரு பக்கம் எவ்வளோ குளிராக இருந்தாலும் இந்த வெயில் கொஞ்சம் அப்படியே அந்த சாய் குடிச்சேன்னு வச்சுங்களேன், பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே தான், அந்த ஸ்லட்ஜி அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் இங்கே இருக்குது. அங்கே நாங்கள் கேட்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்களா, அந்த ஸ்கேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணுறாங்க. கீழே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டால் கீழேயும் பண்ணிக்கலாம், மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் இருக்குது. அது இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏடிவி ரைடு இருக்குது. நம்ம நார்மலாக எங்கே போனாலும் ஓட்டுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது இங்கே பனியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கலாம். இது இல்லாமல் ஹார்ஸ் ரைடும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடு பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா இது பார்த்திங்களா ஃபேஸ் 2க்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோப் கார். நம்ம அங்கேருந்து இறங்கி வந்தோம், இங்கே இறங்கி வந்து இங்கே ஃபேஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஏடிவி ரைடு போகிறதா இருந்தாலும் சரி, இங்கே இந்த ஸ்கேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே திரும்ப போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதில் ஏறி நேராக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். அங்கே போகும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏறினோம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 2000 அடி 2000 எவ்வளோ சம்திங் போட்டுருந்துச்சு. இங்கே வந்து 3000 அடி கிட்டே இருக்குது. மேலே போனோம் அப்படின்னா எவ்வளோ கிட்ட ஒரு 4000 4500 இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு நான் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. இது பயங்கரமாக வழுக்குது. சேஃப்டியாக இருங்க, அது மட்டும்தான் முக்கியம். வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போனோம், சம்பவம் பண்ணிட்டு போகக்கூடாது. அதுதான் நம்மளோட கருத்து. 2க்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ மேலே போனால் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மூச்சு வாங்கிக்கிட்டு வராங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து மூச்சு வாங்கிச்சுன்னா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கைஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரில. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது, பார்த்துக்கலாம். மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் பேசினா ஏதாவது பண்ணால் எனக்கு இன்னும் ஹைட் இல்லை, அதனால் கைஸ் இங்கே பாருங்க ஃபேஸ் 2. வேறு லெவலில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸை விட செகண்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் போல். செம்ம ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது, அட்டி பயங்கரமாக காற்று அடிக்குது. இந்த சின்ன சின்ன இந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓட்டையில் அடிக்கிற காற்று வந்து அப்படி இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இங்கே பக்கம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓய்யோ மரட்டி விடுது, செம்மையாக இருக்குது, வேறு லெவல். நான் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் தூரம் தான் நினச்சேன், மேலே 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 போயிட்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பெரிய மலை வரைக்கும் தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நான் மேலே வந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இது ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகும்போது எப்படி அந்த அந்த மேகத்துக்குள்ளே வந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. உண்மையிலே செம்மையாக இருக்குது. அள்ளுடுது, எப்படி சொல்கிறதுனா அட்டிக்கிற காற்றுக்கு அப்படியே ஷேக் ஆகுது. அப்புறம் சேஃப்டியாக கூப்பிட்டு வந்துட்டாங்க நம்ம. ஐஸ் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு வியூ, அப்படி ஒரு வியூ கைஸ். இங்கே பார்த்தீங்களா பயங்கரமான காற்று, இந்த ஸ்னோலாம் பறக்குது, வேற லெவலில் இருக்குப்பா. ஐயோ எதிர்பார்க்கவே இல்லை. ஐஸ் செம்ம, ஓ மை காட், வேற லெவல். பாருங்களா எப்படி வந்துட்டுருக்குன்னு. ஓ
தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே மை காட். ஐயோ வாங்க போகலாம். அம்மே அங்கே இருக்க இந்த ஸ்னோ எல்லாம் அடிச்சு அப்படியே மூஞ்சில் தெளிக்குது. எப்படி இருக்க? வேறு லெவல். ஸ்னோஃபால் லைட்டாக ஸ்னோஃபால் ஆகிட்டு. अभी नहीं लास्ट में जला देता हूँ. यहाँ बहुत चल रहा है गाइस வேற மாதிரி இருக்கு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா முடியல. ஒரு 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கங்கே விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா வர்றோம். டைமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போகலாம் கீழே. ஆமாம் அப்பா கைஸ் எரிக்க விட்டாச்சு. அம்மா இது இங்கே வந்து ஒருத்தவங்களை காமிக்கிறது கிடையாது, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இடம். ஓகே ஓகே. ஐயோ ஓகே டைம் முடிஞ்சிச்சான். போட அங்கிட்டு இங்கே விட்டுட்டு போயிடுவேன், நைட்டுக்குள்ளே வரைச்சி சித்து போயிடுவேன்றாரு. கைஸ் அம்மா போகலாமா? ஓகே. ஆமாம் எப்படி இருக்குண்ணா இப்போது? ஐயோ கை கால் எல்லாம் விரைச்சி போய் அவ்வளோ மோசமாக இருக்குது. இது ஏற்றி விட பார்த்து பாக்கெட்டில் ஃபோனை வை. தமிழா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. எங்கே? சென்னை ப்ரோ. சென்னை தானே காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலா ரைடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 1 ஒரு 2 மணி நேரம் இருந்தோம். ஃபேஸ் 2 வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் இருந்திருப்போம். பயங்கரமான சில்னஸ்ஸு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க, அதனால் கிளம்பிட்டோம். எல்லோரையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வாங்க சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடை க்ளோஸ் பண்ணுறாங்களாம். க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் எப்போ ட்ரக் பண்ணுறதுன்னு வாங்க. கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே போயிட்டுருக்கோம். ஸோ உங்கள் ஃபேஸ் 1 போயிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே போகலாமா, இதில் முடிஞ்சால் அங்கேயும் போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிடும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூ நிற்கிது பார்த்தீங்களா? அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கு தான். கிட்டத்தட்ட 5 மணி ஆகுது. எல்லாருமே கீழே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க க்யூ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். ஸோ இந்த குல்மார்க் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுக்க எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே போய்ட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர்லேருந்து நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஸோ டாடா பை பை.